எல்லோருக்கும் ஓணம் வாழ்த்துக்கள். இந்த சென்னை ரொம்ப மிகப்பெரிய ஓணா செலிப்ரேஷன் தான் இங்கே நடத்துக்கிறாங்க. எல்லோரும் கலந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது எல்லா வருஷமும் இருக்கு. எல்லா வருஷமும் இங்கே மெகா ஓணத்தோட பெரிய அட்ராக்ஷன் சொன்னா இந்த திருவாதிரைகளி ஒரு 50 பேர் நின்று கேரளா ட்ரெஸ்ஸில் போடும்போது நல்ல அழகா இருக்கும். அதுதான் முக்கியமா. அப்புறம் மோகினியாட்டம் கேரளாஸ் டான்ஸ் ஃபெஸ்டிவல் அது பண்றாங்க. நேத்தியும் முந்தா நேத்துமா இந்த நாடன் பாட்டு பிரசன்டேஷன்ஸ், தெய்யம், கதகளி அந்த மாதிரி பிரசன்டேஷன்ஸ் இருந்தது. இது வருஷக்கணக்கா கேரளா பீப்புள் அவரோட கம்யூனிட்டிக்குள்ள மட்டும்தான் இந்த செலிப்ரேஷன் நடத்திட்டு இருந்தாங்க. பட் நாங்க போன டூ இயர்ஸ் இங்கே பண்றது எதுக்குன்னா, நம்ம தமிழ் சகோதரர் கூட எப்படி ஓணம் பண்றாங்க என்ற ஒரு மெசேஜ் போனோம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி எல்லா கம்யூனிட்டிக்கும் எல்லா லாங்குவேஜ் பீப்புளுக்காக தான் இந்த மாதிரி இங்கே ஓணம் செலிப்ரேஷன் பண்றாங்க. இப்போ 2 வருஷம் ஆச்சு. வரும் வருஷங்களிலும் நாங்க கண்டினியூஸா இது பண்ணுவாங்க. எங்க மிக அருமையாக கைகொட்டி களி, திருவாதிரை சொல்லுவாங்க. பூக்குளம் மெயினாக கேரளாவோட இது காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்கிற இடத்துல இந்த திருவோணம், அது தமிழில் ஆவணி மாதம், மலையாளத்தில் சிங்க மாதம் திருவோணம். இந்த 10 நாள் ஃபெஸ்டிவலு ஆல் ஓவர் த வேர்ல்டு கொண்டாடின்னு இருக்காங்க. தமிழ்நாட்டில் சென்னையில் தான் ரொம்ப இடத்துல எங்கே பார்த்தாலும் இந்த ஓணம் ஃபங்க்ஷன் நடத்தின்னு இருக்காங்க. இது ஆக்சுவலாக மகாபலி சக்கரவர்த்தி நல்ல ஒரு ஆட்சி அளித்தாது. அப்போது அவர் யார் எதை கேட்டாலும் கொடுப்பாருன்னு சொல்லி என்ன நம்மெல்லாம் தேவன்மாரெல்லாம் சேர்ந்து பகவான் மகாவிஷ்ணுவோட சொல்லும்போது மகாவிஷ்ணு ஒரு அவதாரம் எடுத்து வாமன அவதாரம் இன்னைதான் பிறந்தார். மகாபலி சக்கரவர்த்தியை போய் கேட்குறாங்க 3 அடி மண். அது 3 அடி மண்ணுக்கு முதலடியே ஃபுல்லாக பூமியை அளந்துட்டாங்க. 2வது அடி பாதாளம், 3வது அடி எங்கன்னு புரிஞ்சு போச்சு அவருக்கு. தலையை குனிஞ்சு இந்த மகாபலி தலையில் இந்த வாமனாவதாரர் ஒரு பிராமண குட்டி மாதிரி குழந்தை மாதிரி தலையில் கால் வைக்கிறார். அப்போ அவர் மக்களை எல்லா வருஷமும் சந்திக்கணும் ஒரு வேண்டுதலாக தான் வச்சு இது கேரளா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலாக இந்த ஓணம் பண்டிகை மிக அருமையாக நடக்குது. ஓணம் சத்யா, ஓணம் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் புது, எந்த மதம் எந்த ஜாதி யாராக இருந்தாலும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கேரளைட்ஸு எல்லாம் செய்கிறோம். அதை குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ் சகோதரர்களோட நம்ம சேர்ந்து செய்யணும்னு இந்த விழாவை இங்கே நடத்தியிருக்கோம். நன்றி. என் பேர் நிஷா. இங்கே முகப்பேரில் தான் இருக்க. ஸோ தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். அப்புறம் ஓணம் தான் நாங்கள் 10 டேஸ் செலிப்ரேஷன் தான். இது இது மாதிரி பூக்களம் எல்லாம் போடுவாங்க 10 டேஸும். ஓணம் திருவோணம் அன்னைக்கு பெரிய பூக்களம் போடுவாங்க. அண்ட் பிளஸ் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ், நிறைய டைம்ஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் ஓண சத்யான்னு சொல்லுவேன். வித் பாயசம் 2 டைப்ஸ் ஆஃப் பாயசம் இருக்கும். அண்ட் நிறைய ரிலேட்டிவ்ஸ் வீட்டில எல்லாம் நாங்கள் விசிட் பண்ணுவோம். அப்புறம் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அவங்க கூட நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா இங்க தமிழ் பீப்புள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த கேரளா டான்ஸ் ஆடுறதுக்கும் இந்த பூக்களம் போடுறதுக்கு இந்த கேரளா காஸ்டியூம் போடுறதுக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வராங்க. இப்போ நான் ஒர்க் பண்ற ஸ்கூல்ல அவங்களே கேட்பாங்க, மேம் எங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் தட். அவங்களும் அதை அக்செப்ட் பண்றாங்க. கேரளா செலிப்ரேஷன் அவங்க ஒரு எல்லாரும் சேர்ந்து நல்லா பண்ணி அவங்களுக்கு ஓணம்னா அவ்வளோ அவங்களும் இப்போ எடுத்து பண்றாங்க. இதே காஸ்டியூமில் டான்ஸ் ஆடி அந்த சத்யா இதெல்லாம் என்ஜாய் பண்ணி அவங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஓணம் கொண்டாடுறேன். அது மாதிரி நம்ம ஓணம் கேரளாவில எல்லாம் 10 நாள் தான் இருக்கும். இங்க டிசம்பர் வரைக்கும் இருக்கும். இங்க தான் நல்லா நம்ம என்ஜாய் நல்லா பண்ணுவோம். கேரளால அந்த அளவுக்கு இல்ல. ஓணம் விசேஷமா இருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.